எம்மை பொறுத்தவரைக்கும் ஷியாக்களுடைய சாதனைகள் என்று கூறும்போது சிலுவை யுத்த காலப்பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 1096 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பிறகு 1096 ஆண்டு ஜெருசலத்தை தான்கிரேத் மற்றும் காட்பிரி என்று கூறக்கூடிய 2 தளபதிகளை கொண்டு கைப்பற்றினாங்க. கைப்பற்றின காலப்பகுதியில் சல்ஜூக்கி அரசாங்கத்தை அங்க வீழ்த்தினாங்க. காரணம் என்னன்னா, சல்ஜூக்கி அரசாங்கத்துக்குள்ளே உள்நாட்டு போர்கள் வெடிச்சதாலே அவங்களால சிலுவை படையினரை ஜெயிக்க முடியல. அதனால முஸ்லிம் உம்மத் ஃபுல்லா ஃபாத்திமியா அரசாங்கத்தை நம்பி இருந்துச்சு. ஆனா ஃபாத்திமியா அரசாங்கத்தை சேர்ந்த அந்த ஃபாத்திமியாக்களின் கலிஃபாவாக இருந்த ஆலிக் லிதீனில்லா என்று அழைக்கப்படக்கூடியவர் அந்த நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரால் எதுவுமே செய்ய முடியாம அவருக்கு அமைச்சராக இருந்தார் ஜாவார் அசாதி என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர் ஒரு ஷியாவாக இருந்தார். அதே நேரம் அவர் ஒரு சுயநலமிக்கவராக இருந்தார். அதாவது சிலுவை படையினருடன் சேர்ந்து கூட்டுப்படையினராக ஆகிக்கொண்டு மதீனாவை தாக்குவதற்கு திட்டம் போட்டார் என்றும் சில அறிவிப்புகள் கூறுகின்றது. பிறகு நூருத்தீன் ஜன்கி அவர்கள் தோற்றம் பெற்றார்கள். அவர்களுக்கு முன்னால் இமாதுத்தீன் ஜன்கி அவர் சிலுவை படையினருக்கு எதிராகத்தான் முற்றுமுழுதாக நடவடிக்கையில் இறங்கினார். நூருத்தீன் ஜன்கி தான் முதலில் திட்டத்தை வகுத்தார். எப்படி என்றா, வடக்குல சிரியா ஒரு தளமாக இருந்துச்சு சிலுவை படையினரை எதிர்த்துக்கொள்வதற்கு. தெற்குல அதே மாதிரி எகிப்து ஒரு தளமாக இருக்கணும் அவங்க திட்டம் திட்டினாங்க. எகிப்து தலைமையகமாக தெற்குல இருக்கணும்டா என்ன செய்யணும், ஷியாயிசத்தை முற்றுமுழுதா ஒழிக்கணும்ங்கிறதுக்காக அசதுத்தீன் அஸ்ஸிர்கு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தளபதியின் கீழே 500 பேர் என்றும் கூறப்படுது, 1000 பேர் என்றும் கூறப்படுது, 3000 பேர் என்றும் கூறப்படுது. அப்படிப்பட்ட அந்த எண்ணிக்கையை கொண்ட படையினரை கூட்டிட்டு எகிப்தை கைப்பற்றதுக்கு அவங்களை அனுப்பி வைக்காங்க. எகிப்தை கைப்பற்ற அனுப்பி வைக்கும் போது இந்த சுயநலமியா இந்த ஜவார் அசாதி அவர் சொல்றார், என்ன பதவியிலிருந்து கவுழ்த்து விட்டாங்க, அதனால எனக்கு பதவி மீண்டும் ஒரு முறை தேவைப்படுது, அதுக்கு நீங்க உதவி செய்யணும். உதவி செஞ்சா நான் எகிப்து படையினரை உங்களோட சிலுவை படையினரை எதிர்க்கிறது தானே, அதை நம்பி தனிவாங்க போயிருக்கிறாங்க. அந்த காலாடல ஜவார் அசாதி அவங்களுக்கு நம்பிக்கை மோசடி செஞ்சு சிலுவை படையினருடன் கூட்டு சேர்ந்திருந்தாங்க. அந்த கட்டத்துல முஸ்லிம்கள படையினர், அதாவது அசதுத்தீன் அஸ்ஸிர்குவின் கீழே இருந்த படையினர் மிகவும் சொற்பெண்ணிக்கையில இருந்தாங்க. சிலுவை படையினரோடையும் எகிப்திய படையினரோடையும் ஒப்பிட்டு பார்க்கல. அதனால அவங்க தோல்வியை தழுவி கொண்டு வெளியிறங்கி திரும்ப இன்னொரு படையினரை கூட்டிட்டு வராங்க. அந்த கட்டத்துல ஷியாக்களாகிய இவர்கள் தங்கள் சொந்த முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக அந்நியர்களாகிய சிலுவை படையினரோட சேர்ந்துட்டு 1,00,000 தங்க கட்டிகளை சிலுவை படையினருக்கு வாங்குறோம்னு சொல்லி உடன்படிக்கையும் செய்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக படை செலுத்துறாங்க. அப்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டம் அலெக்சாந்திரியாவுக்கு அருகில நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க அலெக்சாந்திரியாவை வெற்றி கொள்ளாங்க, கைரோவையும் வெற்றி கொள்ளாங்க. சுயநலமியாவும் ஷியாயிசத்தின் ஒரு முக்கிய தலையாகவும் இருந்த ஜவார் அசாதிக்கு அந்த காலகட்டத்தில் மரண தண்டனை வழங்கப்படுது. பிறகு ஷியாயிசம் அதுக்கு பிறகு சலாவுத்தீன் அய்யூபி அவங்களால எகிப்திய மண்ணில இருந்து முற்றுமுழுதாக நீக்கப்படுது. பிறகு அவங்க ஓரளவாக சக்திக்கு என்று சொல்லி கூற போனா அந்த காலகட்டத்தில் மங்கோலியர் எனப்படக்கூடிய இனத்தவர்கள் யார் என்றால் மங்கோலியா மற்றும் சைனா ஆகிய 2 பகுதிகளுக்கும் இடையில் வாழ்ந்தவர்கள் மங்கோலியர்கள் என்றும் தாத்தாரியர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவங்க முதல்ல கெங்கிஸ்கான் என்று கூறப்படக்கூடிய ஒருவனுடைய தலைமையின் கீழே தான் வந்தார். கெங்கிஸ்கான் என்கிற வேர்டுக்குரிய பொருள் என்னவென்றா மங்கோலிய மொழியில அகில பேரரசர். அதே இதை எடுத்து இங்கிலீஷுக்கோ டிரான்ஸ்லேட் பண்ணி அதுல இருந்து சமஸ்கிருதத்துக்கோ எதற்கோ டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அதுக்குரிய பதம் என்னவென்றா பேரழிவுகளை ஏற்படுத்துவேன். அவன் முதல்ல முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொள்றான். இங்க மங்கோலியர்களுடைய சரித்திரத்தை கூறுவது என்னன்னா, மங்கோலியர்களோட சேர்ந்துட்டு ஷியாக்கள் வேலை செஞ்சாங்க. மங்கோலியர்கள் எவ்வளவு முஸ்லிம்களை தாக்கினாலும் அதற்கு உறுதுணையா இருந்தது ஷியாக்கள் தான். கொண்டு வந்தது ஷியாக்கள். ஓம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அப்பாசிய கிலாவத்துடைய தலைமையகமா பக்தாத் தான் இருந்துச்சு. அப்ப மங்கோலிய படையினர் முதல்ல ஆப்கானிஸ்தானுக்கு வந்தது. அங்க ஆப்கானிஸ்தானை முற்றுமுழுதாக கைப்பற்றியது. அந்த காலகட்டத்தில் குவாரசமியா என்று ஆப்கானிஸ்தான் அழைக்கப்பட்டது. அப்பொழுது குவாராம் ஷா என்று ஒரு மன்னன் தான் ஆப்கானிஸ்தானுடைய அரசனாக இருந்தார். அவரை தோற்கடித்து விட்டு பிறகு பக்தாத்திற்கு செல்லும் பொழுது கெங்கிஸ்கானுடைய பரம்பரையில் இன்னொருவர் ஆட்சியாளராக பொறுப்பேற்கிறார். காரணம் யாதென்றால் கெங்கிஸ்கான் 1227 ஆண்டு 1227 ஆண்டு அவர் மரணித்து விட்டார். பிறகு ஹூலாவ் கான் என்கிற ஒருவர் வாரார். அவர்தான் தலைமை பொறுப்பேற்றுக் கொள்வார். அவர் பக்தாதுக்கு முன்னுக்கு வந்த உடனே அந்த காலகட்டத்தில் பக்தாதுடைய மன்னராயிருந்த அல் மன்சூரி என்கிறவர் எதற்கும் அந்த ஆளுமை குறைவு இல்லாம இருந்தார்.
ஆளுமை குறைவுதான். இப்ப வரலாற்றுல எத்தனையோ வகையான சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா கடைசி கட்டத்துல வந்த மன்னர்களுடைய ஆளுமை குறைவுதான். அதே போலதான் இங்கேயும் அல் மன்சூரி என்கிற அந்த அப்பாசிய கலீஃபாவுடைய ஆளுமை குறைவின் காரணமாக அனைத்து விதமான சக்திகளும் இப்னு அல்கமி எனப்படுகின்ற ஒரு அமைச்சரிடம் போயுது. அவனுக்கு ஆதரவா நசுருத்தீன் அத்தூசி எனப்படுகின்ற ஒருவரும் இயங்கிக் கொண்டிருந்தார். ஒரு ஷியாவாக இருந்தார். அதே போலத்தான் நசுருத்தீன் அத்தூசியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்னுல் அல்கமி மங்கோலியர்கள், அதாவது ஹூலாவு கானோட ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஒன்று செஞ்சார். எப்படின்னா, நான் உங்களுக்கு பக்தாதுடைய ரகசியங்களையும் படைபலத்தையும் நான் குறைச்சி தரேன். குறைச்சி தந்தா நீங்க செய்ய வேண்டிய என்னன்னா, பக்தாதை நீங்க பிடிச்சீங்கன்னா பக்தாதுக்கு நீங்க ஆளுநர் ஆக்கணும், அப்படி இல்லாட்டி ஒரு அரசன் ஆக்கணும். பிறகு அந்த உடன்படிக்கையின் பேர்ல இப்ப நாம முன்கூட்டிய பாத்திரம் எப்படின்னா, இப்னுல் அல்கமி தான் எல்லா விதமான பவர் தொடக்கம் எல்லாம் வந்துச்சு. அதனால அவர் என்ன செய்யறாண்டா, 1,00,000 பேரா இருந்த அந்த பக்தாத் படையினரை பசி பட்டணி போன்றவற்றின் மூலமா நலிவடைய செஞ்சிடும். அதே நேரம் ஆயுதங்களை இறக்குமதி, அப்படி ஆயுதங்கள் விநியோகிக்கல, அப்படி அவங்கள ரொம்ப ஊதியம் கொடுக்கல, அவங்களுடைய அடிப்படை தேவை, அதாவது ராணுவ தேவையை பூர்த்தி செய்யலன்னு சொல்லலாம். ராணுவ தேவையை பூர்த்தி செய்யாதாலே 1,00,000 பேர் 10,000 பேரை குறைஞ்சாங்க. 10,000 பேரா குறைஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாம எடுக்கலாம் 10ல 9 மடங்கு போயிடுச்சு. இன்னும் ஒரு வாசியா நீக்குது. 10,000 பேரா இருந்தவங்களை மங்கோலியர்களுடைய பெரும்படை, அதாவது 5 லட்சம் 6 லட்சமா இருந்த படையினர் மிகவும் இலகுவாக தோற்கடித்தார்கள். பிறகு பக்தாத்ல வச்சு அந்த நலிவடைஞ்சிருந்த, அதாவது நோய்வாய்ப்பட்ட இந்த ஹலீஃபா அல் மன்சூரி அவங்களையும் அவங்களோட மகனையும் சேர்த்து மூட்டையிலேயே அடிச்சு கொலை செய்யறாங்க. பிறகு அந்த காலகட்டத்துல ஷியாவாக இருந்த அந்த இப்னுல் அல்கமி ஒரு நாசார வேலை செய்யறான். எப்படி என்றா, மங்கோலியர்கள் பக்தாத்ல தாக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த கட்டத்துல இவருடைய அந்த குரூர மனப்பான்மையை பார்ப்போம். முஸ்லிம்கள் சிதறி ஓடிக்கொண்டிருந்தவங்களை அந்த இப்னுல் அல்கமி அவருடைய ஆடம்பர வீட்டுல தங்கி இருக்க சொல்றாரு. அப்ப எல்லா முஸ்லிம்களும் எங்க போராடிக்கு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய அடைக்கலமா இருந்துச்சு. அதனால இது எல்லாரும் முள்ளுக்கு வந்தோடனே செட்டியா எல்லாரும் முள்ளுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்து கதவை தாளிட்டு போட்டு வெளியில வந்து சொல்றாரு, இவங்க எல்லாரும் வீட்டுக்குழு பத்திரமா இருக்காங்க, வாங்க வேட்டையாடுவோம். ரசூலார் முன்னறிவிப்பு செஞ்சாரு. எப்படி ஒரு உணவு தட்டை வச்சுட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம், வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்கன்னு சொல்லி சொல்ல மாதிரி மற்ற சமூகங்கள் ஒன்று கூடும் என்று மற்ற சமூகங்கள் ஒன்று கூடும். ஆனால் சொந்த சமூகமே சொந்த சமூகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த அவல நிலைமை கிறிஸ்துவுக்கு பிறகு 1256ஆம் ஆண்டு நடந்துச்சு. பிறகு அங்கு இடம்பெற்ற அந்த படுகொலை சம்பவங்களாலே அவருடைய மாளிகையில தஞ்சம் வந்த முஸ்லிம்கள் ஒரு 500 பேர் அப்படின்னு வரலாற்றுல வருது. இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அல் பிதாயா வ நிஹாயாங்கற புத்தகத்துல 9 லட்சம் மக்கள் அந்த ஒரே நாள்ல கொலை செய்யப்பட்டாங்கன்னு, இன்னொரு ரிவாயத்துல வருது 1 கோடி பேர் ஒரே நாள்ல கொலை செய்யப்பட்டாங்கன்னு. இது எல்லாத்தையும் காரணமாக ஷியாக்கள். ஏனென்றா அந்த பக்தாத்தின் தற்காப்பு படையினர் மட்டும் மங்கோலியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை படையெடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு முந்தி அப்ப அந்த எல்லா டைம்லயும் 1,00,000 பேரும் அல்ல 1,00,000க்கு மேற்பட்ட பேரும் தோல்வி அடையத்தான் செய்திருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் காரணம் இப்னுல் அல்கமி தான். ஆனால் மங்கோலியர்கள் அதை விட பெரிய தந்திரக்காரர்கள். இப்னுல் அல்கமி பதவியை கட்டணே அவரையும் கொலை செஞ்சு போட்டாங்க. அதே போல நசுருத்தீன் அத்தூசிக்கு நடந்துச்சு. இதே நேரத்தில் இந்த இப்னுல் அல்கமி நசுருத்தீன் அத்தூசிங்கிற இந்த 2 பேரும் பக்தாதுல 9 லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்படுறதுக்கு காரணமா இருந்து இந்த தாத்தாரிகளை வரவழைச்சவங்க. இந்த 2 பேரும் இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளவு சரி செஞ்சுக்கிறாங்க நம்ம பிதாயா வ நிஹாயாவுல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றதுல நாம் பார்க்கலாம். இந்த 2 பேரையும் ரஹிமஹுமுல்லா இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு போராளிகள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யணும் என்று போற்றி புகழக்கூடிய ஒரு வசனத்தை நாம அல் ஹுக்குமா அல் இஸ்லாமியா என்ற நூல்ல பார்க்கலாம். அந்த அல் ஹுக்குமா இஸ்லாமியா என்ற அந்த புத்தகத்தை முஹம்மது அல் குலாம்ங்கிற ஒருத்தர் இஸ்லாமிய அரசு என்று தமிழ்ல மொழிபெயர்த்திக்கிறார். அதுல இதெல்லாம் தணிக்கை செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா மக்கள் அல் ஹுக்குமா இஸ்லாமியா என்ற புத்தகத்தை ஒரு இஸ்லாமிய புத்தகம் நினைச்சுக்காங்க. ஆயத்துல்லா கொமைனி அவங்களின் அந்த புத்தகத்தை அதுல இவங்க 2 பேருக்கும் வாழ்த்தி துவா செஞ்சு எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நாங்க பேச வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு சம்பவத்தை நினைவு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்க எல்லாருக்குமே தெரியும். அவரை கொலை செஞ்ச அபூ லுலுவா அல் ஃபைரோசி எனப்படக்கூடிய பாரசீக அடிமை. அவனை எப்படி செய்வாங்கன்னா, இப்ப வீர தியாகி மாவீரன் அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட அலெக்சாண்டரை போற்ற மாதிரி போற்றி கொண்டிருக்காங்க இந்த காலகட்டத்தில். அவருக்கு கபூர் கட்டப்பட்டு வருடம் மலரெல்லாம் தூவி முஹர்ரம் மாதத்துல அவருக்கு உணவுகளை வைக்கக்கூடிய அளவுக்கும் ஃபித்னாக்கள் இந்த காலகட்டத்தில் அரங்கேறி கொண்டிருக்கு. நீங்க கேட்ட கேள்வி
நீங்க கேட்ட கேள்வி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, அடுத்தது வந்து இந்த ஷியாக்களுடைய ஆட்சி, அவங்களுக்கு ஒரு தனி ஆட்சி எப்ப வந்துச்சு? தனியாட்சி எப்போ வந்து சொன்னா, முன்கூட்டி சொன்னது போல பாத்திமியாக்களுடைய ஆட்சி காலத்துல அவங்களுக்கு உறுதியான ஒரு ஆட்சி ஏற்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அவங்களுக்கு ஒரு ஆட்சியும் 100 அல்லது 200 வருடங்கள் அவ்வளவுதான் நிலைத்து நின்றது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சில பதவிகள்லாம் அவங்க வந்து நிப்பாட்டப்பட்டாங்க. உதாரணத்துக்கு அப்பாசிய கிலாபத் காலகட்டத்தில் இறுதி காலகட்டத்தில் அமைச்சராத்தான் நிப்பாட்டப்பட்டாங்க. அதே போல அவங்களுக்குரிய ஒரு தனியாட்சி ஏற்பட்ட எப்பண்டா 20ஆம் நூற்றாண்டில் இடம்பெற்ற இஸ்லாமிய புரட்சி. இஸ்லாமிய புரட்சியில் ஆயத்துல்லா கொமேனியுடைய புரட்சிக்கு பின்னர் தான் ஈரான் என்ற